அஸ்ஸலாமு அலைக்கும். தன்னை தானே ஒருவர் வேதனைப்படுத்தி கொண்டால் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பிரகடனம் செய்தார்கள். ஒரு முதியவர் இரு புதல்வர்களால் நடத்தி செல்லப்பட்டதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். ஏன் இவர் நடந்து செல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். நடந்து செல்வதாக இவர் நேர்ச்சை செய்துவிட்டார் என விடையளித்தனர். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் தன்னைத்தானே வேதனை செய்து கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது என்று கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி செல்லுமாறு கட்டளையிட்டார். நூல் புகாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் வெளியில் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவரை பற்றி விசாரித்த போது அவரது பெயர் அபூ இஸ்ராயில். நாள் முழுவதும் உட்காராமல் வெயிலில் நிற்பதாகவும் எவரிடமும் பேசுவதில்லை எனவும் நோன்பு நோட்பதாகவும் இவர் நேர்ச்சை செய்திருக்கிறார் என்று மக்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை பேச சொல்லுங்கள், நோன்பை மட்டும் அவர் முழுமைப்படுத்தட்டும் என்று கட்டளையிட்டார். நூல் புகாரி.